Welcome back to the New World of Education Sociology YouTube channel. Today we will see about unit third one. இது வந்து data collection வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து classification and tabulation வந்து பார்ப்போம். வகைப்பாடு மற்றும் அட்டவணை எல்லாமே ஒரு கண்டினியூவான ஒரு ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவே கலெக்ட் பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட் ஹேண்டு சோர்ஸ் ஆகும் இல்லை செகண்ட் ஹேண்ட் சோர்ஸ் ஆகும். அதாவது ப்ரைமரி கலெக்ஷனோ செகண்டரி கலெக்ஷனோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அடுத்த ப்ராசஸ் தான் வந்து இந்த வகைப்பாடு மற்றும் அட்டவணை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வகைப்பாடுனா என்ன? இன்வெஸ்டிகேட்டாக சேகரித்த தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் தான் வகைப்பாடு. அவங்க களத்தில் போயோ இல்லை வேறு மேகசின்ஸோ ஏதோ ஒன்றும் இல்லை, செகண்டரி கலெக்ஷனோ இல்லை ப்ரைமரி கலெக்ஷனோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சேகரித்த அந்த விவரங்களை என்ன செய்கிறாங்க, தரவுகளைன்னா அனலைசிஸ் பண்ணுறாங்க, பகுப்பாய்வு செய்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா வகைப்பாடுன்னு சொல்கிறோம். அதனை எளிதில் விளங்குவதற்கு அட்டவணையில் நிரப்புதல் வந்து அட்டவணை. அதை வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து டேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை தான் வந்து அட்டவணை இடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். அதாவது தரவுகளோட அர்த்தங்கள் அவங்க சேகரித்த அந்த தரவு வந்து மீனிங் நம்மளுக்கு புரியணும் அந்த மாதிரி. எளிதில் புரிய வைக்கிறதுக்காகவும் அதோட குவாலிட்டி, அதோட பண்புகளும் அண்டு கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா அது அண்டு டிஃப்ரெண்ட் அண்டு சிமிலாரிட்டிஸ், அந்த ஒற்றுமை வேற்றுமை. நெக்ஸ்ட் அவங்க நிறைய வந்து நிறைய வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவ்வளவையும் வந்து ஒரு தீசிஸாக ரெடி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து சரி வராது. எல்லாத்தையும் எது வேணுமோ அதை அப்போ ஷார்ட் ஆக்கி சுருக்கி அதோட என்ன சொல்ல வந்தாங்களோ அதோட உண்மை நிலையை வந்து விளக்குறதுக்காகவும் அண்டு நம்ம வந்து அதை ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய தரவு சேகரிப்பாங்க. அதில் உள்ள வந்து அந்த ஒப்பீடு செய்து பார்க்குறதுக்காகவும் இந்த வகைப்பாடு மற்றும் அட்டவணை வந்து உதவுது. ஓகேவா? தரவை வந்து சேகரித்த தரவை அப்படியே வந்து நமக்கு வந்து தீசிஸாக கொடுத்துட முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் ஈஸியாக வந்து மீனிங்கை வந்து மக்களுக்கு போய் சென்றடைகிற வகையில் வந்து புரிய வைக்கணுமோ அண்ட் அதில் ஏதாவது அதோட பண்புகள் என்ன, அந்த கேரக்டர்ஸ் என்ன, அண்ட் அதில் கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா அது என்ன, ஒற்றுமை வேற்றுமை என்ன, டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அண்டு சிமிலாரிட்டிஸ் என்ன, அண்டு நிறையா இருக்கிறத சுருக்கணும், உண்மைகளை என்ன சொல்ல வந்தாங்களோ அதோட அந்த கண்டென்ட் கரெக்டாக உண்மையை வந்து சொல்லணும், அண்டு அதை வந்து ஒப்பீட்டு செய்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு பேர் தான் இந்த வகைப்பாடு மற்றும் அட்டவணை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, ஒரு மாநிலத்தில் போயிட்டு அங்கே உள்ள பாவர்ட்டி, அந்த ஏழ்மை நிலையை வந்து பற்றி ஒரு தரவு வந்து சேகரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். பின் அதில் வந்து அந்த மக்களோட எதை பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த தரவுகளை வந்து சேகரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக அவர் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை வந்து அனலைசிஸ் பண்ணுறாரு. எப்படின்னா இன்கம், அங்கே உள்ள மக்களோட இன்கம் அண்டு எஜுகேஷன், அவங்க படித்த அந்த கல்வி நிலை, இதை வச்சு வந்து அவங்க வந்து பிரிக்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பகுப்பாய்வு செய்து பின் அதனை வந்து டெக்ஸ்டாவோ டேபிளாவோ அது இந்த இன்கம் எஜுகேஷன் இது அடிப்படையில் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். அப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன இப்போ செய்கிறாங்கன்னா டேபிள் யூஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் எழுத்தால் எழுதுகிறாங்க, டயக்ராம் போடுறாங்க, கிராஃப்ட் போடுறாங்க. இந்த மாதிரி வடிவில் வந்து அனைவருக்கும் புரியும்படி விளக்குறாரு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இது அட்டவணை வழியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அது அட்டவணை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த வகைப்பாடு மற்றும் அட்டவணை இடுதல்னு சொல்கிறது. அண்டு அட்டவணை இடுதல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவோம்னா ரோஸ் இருக்கும். அதில் ஒரு அட்டவணை அப்படின்னு சொன்னோம்னா அதில் ரோஸ் கண்டிப்பாக இருக்கும், காலம்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், சப்டைட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து அட்டவணையில் போட்டு ஃபில் பண்ணி புரிய வைப்பாங்க. அந்த ஷார்ட்டாக கரெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரே வார்த்தையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அனலைசிஸ், அதே டேபுலேஷன் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டேபுலேஷன். அதே வந்து அதில் உள்ள அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பகுப்பாய்வு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இதில் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு 4 டைப்ஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஜியாகிரபிக்கல், அது வந்து ரீஜியன் வைஸாக இடத்தோட அடிப்படையில் ஓகேவா வகைப்படுத்துறது.
இடம்னு சொல்லும்போது ஸ்டேட்டு, டவுன், சிட்டி, கண்ட்ரி இதோட அடிப்படையில் வந்து அமைந்த வகைப்பாடு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்து இப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு இந்தியாவோட வேறு ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பற்றி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியும். ஜியாகிரபிக்கல் ஆர் ரீஜியன் மெத்தடை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேபிளை பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ மாநிலம்னு போட்டோம் அண்டு எண்ணிக்கை எவ்வளோ பேர் வராங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து இவ்வளோ பர்சன்ஸ். அண்ட் கர்நாடகா இவ்வளோ பேர் வராங்க, பீகார்லேருந்து இவ்வளோ பேர், மும்பைலேருந்து இவ்வளோ பேர். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் வைஸாவோ இல்லை டவுனோ இல்லை சிட்டியோ ஏதோ கண்ட்ரியோ இப்படி வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் செய்கிறோம் அப்படின்னா இடத்தோட அடிப்படையில் செய்கிறோன்னா அதை வந்து ஜியாகிரபிக்கல் ஆர் ரீஜியன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு குரோனோலாஜிக்கல் ஆர் டெம்போரல் வகைப்பாடு. குரோனோலாஜிக்கல் அண்ட் டெம்போரல் வகைப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா டைம், பீரியடு, வீக், டேஸ் அண்டு மந்த்து, இயரு இந்த மாதிரி காலத்தோட அடிப்படையில் வந்து செய்யப்படுற வகைப்பாடுக்கு பேர் குரோனோலாஜிக்கல் ஆர் டெம்போரல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு லேப்டாப் வந்து என்ன செஞ்சால் லேப்டாப் வந்து இயரில் வந்து ஒவ்வொரு இயர்லையும் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேபிள் போட்டிருக்காங்க பாருங்கள். 2015 வந்து இவ்வளோ வந்து சேல் ஆகிருக்கு, 2019 இவ்வளோ, 2021 2023 இவ்வளோ சேல் ஆகிருக்கு. அந்த இயர்லி ஒன்ஸ் அந்த இயரை கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் இல்லாமல் டைமோ, பீரியடோ, வீக்கோ, டேஸோ, மந்த்தோ இதெல்லாம் வந்து இதன் அடிப்படையில் செய்கிற இந்த வகைப்பாடுக்கு பேர் குரோனோலாஜிக்கல் ஆர் டெம்போரல் வகைப்பாடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆர் பண்புகள் அடிப்படையில் வந்து வகைப்பாடு. குவாலிட்டேட்டிவ் ஆர் பண்புகள் அடிப்படையில் அமைந்த வகைப்பாடு. அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா செக்ஸஸ், பாலினம் ஆர் லிட்டரேசி அண்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணமானவங்களா ஆகாதவங்களா இதன் அடிப்படையில் வந்து செய்யப்படுற வகைப்பாடு வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன மேஜர் எடுத்து படிக்கிறாங்க, அதில் ஃபீமேல் எவ்வளோ, மேல் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். செக்ஸஸ்ன்னு எடுக்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல், பொண்ணு பசங்க. இப்போ பொண்ணுங்க வந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்து இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அதே சயின்ஸில் இவ்வளோ பேர், மேக்ஸில் இவ்வளோ பேர். மேல் பார்த்தோம்னா பசங்க பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் இவ்வளோ பேர், சயின்ஸில் இவ்வளோ பேர், மேக்ஸில் இவ்வளோ பேர். அப்போ அந்த செக்ஸஸ் வைஸாக வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? இதை வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தடு. இது வந்து அளவு சார்ந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொன்னோம்னாலே அது வந்து எண்ணிக்கை சார்ந்ததாக வந்து இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஹைட்டு, வெயிட்டு அதெல்லாம் இன்ச்சஸ் எல்லாம் நோட் பண்ணுவோம் இல்லையா? வெயிட்டுன்னா எவ்வளோ கிலோ அப்படிங்கிற நம்பர்ஸ் கவுண்டிங் தான் அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹைட் வைஸாக அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லை வெயிட் வைஸாக அரேஞ்ச் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து எதில் வரும்னா குவான்டிடேட்டிவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்திருக்கேன். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா இவ்வளோ பேர், ஒரு 26 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஃபுட்பாலில் அண்ட் டென்னிஸில், பாஸ்கெட்பாலில் இதிலெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க. இதை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டோட்டல் பண்ணி எவ்வளோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர், அதில் வந்து இந்த ஸ்கூலில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர், அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் எவ்வளோ பேர் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து இப்படி ஒரு அனலைசிஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம், டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். தட் இஸ் அது வந்து குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிற இந்த மெத்தடில் வந்து வருது. ஸோ ஹைட் வைஸாவோ வெயிட் வைஸாவோ இல்லை நியூமரிக்கலாவோ இருக்குது அப்படின்னா அதை வந்து குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 டைப்ஸான மெத்தட்ஸ் வழியாக தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபிளேஷன் வந்து நடக்குது. அண்ட் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், லைக் கொடுங்க. ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.